ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன அனலைசிஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா February 18, 2026. இது நிஃப்டி 50யோட சார்ட்டு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு பெரிய அப் கேண்டில்லேருந்து ஒரு லோ வரைக்கும் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது எல்லா கேண்டிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சைட் கேண்டிலாக நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த செட்டப்பில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம், அடுத்தது கம்மிங் வீக் நிஃப்டி பையில் இருக்குமா செல்லில் இருக்குமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50ல் லாஸ்ட்டாக அந்த ஹையில் ஒரு கேண்டிலில் நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் அது மாதிரி அந்த ஹைக்கு ஒரு லோ வந்துச்சுல, அந்த லோவில் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். செகண்டு இந்த ஸ்விங்குக்கே நமக்கு ஒரு லோ வந்திருக்கு, அந்த லோவில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். எகைன் மறுபடி இந்த ஸ்விங்குக்கு நமக்கு ஒரு ஹை வந்திருக்கு, இந்த ஹையில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு 4 லைன்ஸ் நம்ம வந்து இந்த நிஃப்டி 50யோட சார்ட்டில் நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போது இதில் நம்ம எப்படி வந்து ட்ரேட் செட்டப் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுதான் ஹை, இது லோ. இந்த ஹை அண்ட் லோவுக்கு வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 0.6ல் வந்து நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. லோ டு ஹை வந்து நமக்கு 0.6 கிடச்சிருக்கு. ஸோ அது மாதிரியே எகைன் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்விங்கில் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்விங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக வந்த ஹை வந்து இந்த பாயிண்ட் அப்படின்னா 26,000ங்கிறது லாஸ்ட்டாக வந்த ஹை பாயிண்ட்டு. அதோட லோ பார்த்தீங்கன்னா 25,369. இதில் எப்படி நம்ம ஸ்விங் எடுக்கணும் அப்படின்னா சேம் அது மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஹை அண்ட் லோவில் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே 618ல் இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து நிஃப்டி 50யோட நெக்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். இந்த என்ட்ரி பாயிண்ட் நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்த இந்த ஜோனில் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு இதுக்கு எப்படி நம்ம டார்கெட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டாக வந்த ஸ்விங் ஹைக்கும் லோக்கும் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் டூல் போட்டோம் அப்படின்னா நமக்கு இதோட டார்கெட் கிடைக்கும். இதுதான் லாஸ்ட்டாக வந்த ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ. இதோட எக்ஸ்டென்ஷன் டூல் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் நமக்கு நிஃப்டியோட டார்கெட்டு. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 25,120 வருது. நெக்ஸ்ட்டு நிஃப்டி நமக்கு ஃபால் ஆணுச்சு அப்படின்னா 25,120 வந்து இதோட டார்கெட். இதை எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இருக்க ஜோன் தான் செல்லிங் ஜோன். நிஃப்டி வந்து நமக்கு செல்லிங் ஜோனு. இதை நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்த ஸ்விங் எது, ஹை, லோ, இப்போ வந்து ப்ரைஸு. இப்போ இந்த ஜோன் வந்து நமக்கு என்ட்ரி ஜோன். இந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணி கீழே வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டை வந்து இதை நான் என்ட்ரி பாயிண்ட்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன். ENTRY என்ட்ரி. கீழே டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,120. டார்கெட் வந்து அதையும் டைப் பண்ணிக்கிறேன். 25,120 அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்விங். இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்விங் எவ்வளோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,700லேருந்து 25,120ங்கிறது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் நமக்கு கீழே டார்கெட் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸும் நமக்கு அது மாதிரி பெருசாக தான் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 26,000 தான் இந்த ஸ்விங்குக்கு நமக்கு ஸ்டாப் லாஸ். இந்த ஜோன் தான் நமக்கு ஸ்டாப் லாஸு. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஹைட்டு, இதை வந்து ஹைன்னு சொல்லுவோம் நம்ம. இது ஹை பாயிண்ட்டு, இது ஹெச்சு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது லோ. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்விங்கோட லோ. எகைன் வந்த ஹை பார்த்தீங்கன்னா லோவர் ஹை. இந்த பாயிண்ட் நமக்கு வந்து லோயர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் அந்த பாயிண்ட்டை வந்து லோயர் லோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மறுபடி. இது ஸ்விங் லோ மறுபடி. எகைன் இப்போ நமக்கு ப்ரைஸ் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா லோயர் ஹை தான் வந்திருக்கு. இப்போ இந்த ஜோன் வந்து நம்ம இதை வந்து லோயர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் ப்ரைஸ் நமக்கு வந்து லோயர் லோ வரணும். இப்போ நிஃப்டி வந்து நான் ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் தான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நமக்கு 25,120ங்கிறத கம்மிங் டேஸில் வந்து போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 26,000. என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல 18 February அன்னைக்கு நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் தான் நிஃப்டியோட செல்லிங் பாயிண்ட். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் தான் நமக்கு வந்து செல்லிங் பாயிண்ட். இந்த ஜோனில் தான் நம்ம நிஃப்டியை செல் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் மேலே இருந்தாலும் செல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கம்மிங் டேஸில் இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு 1 வீக் இல்லை 10 டேஸில் இந்த 25,120ங்கிற டார்கெட் நமக்கு போய் ரீச் ஆகும். இதுதான் வந்து நிஃப்டி 50யோட இந்த வீக் அனலைசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.